ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்த சாமந்தி செடிகளை தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கிளாஸில் தான் வச்சு நடவு பண்ணியிருக்கேன். எல்லாமே சூப்பராக வளர ஆரம்பிச்சிருக்கு. இதை நடவு பண்ணி கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் ஆகுது. எப்பயோ இது ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ தான் இதை எடுத்து நடவு பண்ண போகிறேன். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் மணல் தான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். மணலில் இந்த சாமந்தி செடிகளை கட்டிங்ஸோட நடவு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக சுலபமாக வேர் பிடிச்சி வளரும். ரொம்ப நாளாக இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிறதால எப்படி ஆயிருக்கு பாருங்கள். இப்போ பாருங்க, நல்லா வேர்கள் வளர்ந்துருக்கு, சூப்பராக தெரியுது. இப்போ வந்து இதை மூணையும் தனியாக பிரித்து இந்த 3 கவர்லையும் நடவு பண்ணி வைக்க போகிறேன். இப்போ இந்த மண் வந்து நல்லா இறுகி இருக்கிறதால இதை நல்லா தண்ணியில் நம்ம வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு எடுப்போம் கட்டிங்க. இல்லைன்னா அப்படியே வேரெல்லாம் அறுபட்டுரும். அதனால் இப்படியே தண்ணியில் கரைச்சிட்டு எடுக்கலாம். ஒரு தடவை நீங்கள் சாமந்தி செடி வாங்கினீங்கன்னா அடுத்து நீங்கள் நர்சரியில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இது மாதிரி நீங்கள் கட்டிங்ஸில் ஈஸியாக வளர்த்துக்க முடியும். பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வேர் நல்லா அழகாக வளர்ந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கவரில் தான் நடவு பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போ நட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங்ஸை நடவு பண்ணியாச்சு. இப்போ நல்லா தண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு நிழலான இடத்துல ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது நடவு பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ நடவு பண்ண போகிறதில்ல, சம்மர் வெயில் போனதுக்கப்புறம் தான் நடவு பண்ண போகிறேன். அது வரைக்கும் கவர்லேயே வளரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு செடியிலேருந்து 10 செடிகளை நம்மளால் உருவாக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.